பாட்டி, தங்கச்சி பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? நீங்க அவகிட்ட பேசுனீங்களா? ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? அவ நல்லதாமா இருக்கா. அடிக்கடி என்கிட்ட போன் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கா. நீ கவலைப்படாத. சௌமியா குழந்தைய சரியா புடிமா. சௌமியா, நீ குழந்தையோட இங்க உட்காரு. பாட்டி, நீங்க பண்டிதர் உட்கார இடத்துல உட்காருங்க. உட்காருமா. இந்த ஜலத்தை எடுத்துக்கோங்க. பாட்டி, நீங்க பண்டிதர் மாதிரி எங்க கையில தீர்த்தம் கொடுங்க. இப்போ இந்த ஜலத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஹோமத்துல ஊத்துங்க. அருண், அந்த நீரை கீழே விட்டுடுப்பா. இந்தாங்க தீர்த்தம். இந்தாப்பா, இத கையில வாங்கிக்கிங்க. சரி, இதை வச்சு கையை கழுவிக்கோங்க. இப்ப குழந்தைக்கு புது துணி எடுத்துட்டு வாங்க. அண்ணி, பிரீத்தி, என் குழந்தையோட துணியை எடுத்து கொடுங்க. என்னோட குழந்தைக்கு ஆசீர்வாதம் வேணும்ல. பாட்டியோட ஆசீர்வாதம் இல்லைன்னா அப்புறம் எந்த குழந்தையோட பேர் சுட்டு விடாம முழுமையடையாது. நீங்களே பாக்குறீங்களா? இது எல்லாமே உங்க முன்னாடி தான் நடந்துகிட்டு இருக்க. இதுல அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? இவங்க எல்லாரும் அவங்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க. நீங்க என் குழந்தைக்கு உங்களோட ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். மத்ததெல்லாம் அவனுக்காக நான் பாத்துக்கிறேன். நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த புது துணியை குழந்தைக்கு நீங்க போட்டு விடுங்க. முதல்ல இடது கையால குழந்தைக்கு போட்டு விடுங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரிங்க.
என் செல்ல கண்ணா, இந்த குடும்பத்தோட வாரிசா இருந்து இந்த குடும்பத்தோட பேரை நல்லா பிரபலப்படுத்து. நீதான் செய்யணும். எல்லாரோட அன்பாலையும் பாசத்தாலையும் நீ வளர்ந்துருக்க. நான் ஒருத்தர் ஆசீர்வதிப்பேன்னு எப்பவும் நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா எனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் ஆசீர்வாதம் பண்ணுவேன். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இரு. என்னோட சந்தோஷமும் உனக்கே முழுசா கிடைக்கணும். அடடடா, என் தங்க மகனே செல்ல கட்டி, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? என்னோட ஆயுசும் உனக்கு தான் கிடைக்கணும். நான் வாக்கு கொடுக்கறேன். என்னோட அம்மா மாதிரியே உனக்கும் நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்க முயற்சி பண்ணுவேன். உனக்கு எப்பவும் எந்த குறையும் ஏற்பட விட மாட்டேன். என்னால உன் வாழ்க்கைக்கு கிடைக்க போற எந்த சந்தோஷத்துக்கும் தடை இருக்காது. உனக்கு எந்த வித தீங்கும் நான் நிச்சயமா வரவிட மாட்டேன். இப்போ குழந்தைக்கு பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அடுத்தது நான் குழந்தையோட பேருக்காக ஜாதகத்தை பார்க்குறேன். சரிங்க சரிங்க. வா, நம்ம மகனுக்கு முதல்ல அண்ணா அண்ணிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், சரியா? குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. நல்லா இரு. இந்த குழந்தை நிச்சயமா சந்தோஷமா இருப்பா. அருணுக்கும் சௌமியாவுக்கும் செல்லமா இருப்பா. அவங்க வாழ்க்கையில ஒளி வீச போற. மாமா, குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாழ்நாள் பூரா நீ சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும். நான் என்ன என் புருஷனுக்கு சொல்லி கொடுத்தனோ அதை இப்ப இந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தணும். அப்பதான் நாங்க யாருன்னு தெரியும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நாளே ரொம்ப நல்ல நாளா இருக்கு. என் மகனுக்கு வெறும் ஆசீர்வாதம் தான் கொடுப்பீங்களா? அன்பளிப்பு ஏதாவது கொடுங்கண்ணே. நீங்க அவனோட பெரியப்பா. நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. அண்ணா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்களுக்கு தான் சொந்தமா நிறைய ஃபேக்டரிஸ் இருக்குல்ல, அதுல ஒரு ஃபேக்டரிய இவன் பேருக்கு எழுதிருங்க. அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நம்ம குழந்தைக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படியே ஃபேக்டரிக்கும் பேர் வச்சிருவேண்ணே. ஓ, இப்பதான் நீ என்ன சொல்ல வரங்கிற விஷயமே எனக்கு புரியுது வீரா. நீ சொல்ற யோசனையும் நியாயமானதுதான். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. எல்லா ஃபேக்டரியோட வேலையும் நீ தானே பாத்துக்கிற, அதனால மாமா, இவர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, ஃபேக்டரி உங்களோடதா தான் இருக்கும். இது எவ்வளவு நல்ல நாள், இத ஞாபகார்த்தமா வச்சுக்கணும்னா அதுக்கு இவங்க மகன் இல்ல, ஆயுதத்தை பெத்தெடுத்திருக்காங்க. இவன் பேரை சொல்லிக்கிட்டு இந்த புருஷன் பொண்டாட்டி என்னெல்லாம் சுருட்ட போறாங்களோ. வீரா அண்ணன் சொன்னது ரொம்பவும் சரி. அண்ணன் கையில இருந்து வெறும் ஆசீர்வாதம் மட்டும் கிடைச்சா போதுமா என்ன? பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னு. ஏதாவது பரிசு கொடுங்க. ஆமா. நல்ல விஷயம் தாங்க. நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. என்னோட ஃபேக்டரிங்கெல்லாம் இவனுக்கும் சொந்தம் தானே. தம்பி வீரா, நம்மளோட அந்த பன்சிலால் ஃபேக்டரி இருக்குல்ல, அதான் புது ஃபேக்டரி. அந்த ஃபேக்டரிய நீயே எடுத்துக்க. இந்த குழந்தை பேர்ல எழுதுறேன்.
ரொம்ப சந்தோஷம் மாமா. இப்ப சந்தோஷமா? ஆசீர்வாதம் போதுமா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நீ நீடூடி வாழணும்ப்பா. இந்தா இந்தா பிடிமா. உன் பேர்ல இப்ப ஃபேக்டரி வந்துடுச்சு. நீ கவலைப்படாம இரு. நான் உன் பேர்ல இந்தியா முழுக்க ஃபேக்டரி ஓபன் பண்றேன். இதை பாருங்க, குழந்தையோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது இந்த குழந்தையோட ராசி கன்னி ராசின்னு தெரிய வந்திருக்கு. கன்னி ராசியா? அப்புறம் இந்த குழந்தையோட பேரு பா இல்லைன்னா பீல வைக்கணும். அப்படியா? பணம். ஏதாவது நல்ல பேரை சொல்லுங்க. இது யோசிக்கிறேன். என்னால உன் ஜாதகத்தையும் பார்க்க முடியாது, உன் நட்சத்திரமும் எனக்கு தெரியாது. உன்னோட பேரை எந்த எழுத்துல வைக்கணும்னு கூட எனக்கு தெரியல. பிரபு 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 எப்படி இருக்கும்? பிரபு நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பிரபு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல பேரு. நீ என்னோட இருண்டு போன வாழ்க்கையில சூரியனா வந்த. அதனால நீ என்னோட ஆதித்யா. இன்னையில இருந்து என் மகனோட பேரு ஆதித்யா சௌமியா அருண். உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கான், பரிசும் பெருசா தான் வாங்குவான். இன்னைக்கு நாங்க பரிசா வாங்கிக்கிட்டு தான் போவோம். ஆமா ஆமா ஆமா. இங்க பாருங்க, இன்னைக்கு நான் அருண் கிட்ட தான் பரிசு வாங்க போறேன். அப்புறமா இன்னைக்கு நான் கொஞ்சமா கொடுத்தாலும் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். இவ இறந்து போனதா சொன்னாங்க. மல்லிகாக்கா வணக்கம். வணக்கம். குடுமா. உனக்கு யாரோட கண் திருஷ்டியும் பற்றக்கூடாது. ஆமா, நீ அப்படியே உங்க அப்பா மாதிரி நல்ல மனசோட, அதுக்கப்புறமா உங்க அம்மா மாதிரி அன்பா இருக்கணும். இவனுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? ஆதித்யா. ஆதித்யா அருண். இவனுக்கு ரொம்ப நல்ல பேர் வச்சிருக்கீங்க, ஆதித்யா அருண். நம்மளோட இருளை தூரப்படுத்துற ஆதித்யா. சரி, இல்லடா கண்ணா, அம்மா கிட்ட போங்க. இல்ல 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 இல்ல, இந்தா. இதை வச்சுக்குவீங்களா? சௌமியா, இவனுக்கு ஏதாவது நல்லதா வாங்கி கொடு. அவசரத்துல என்னால எதுவுமே வாங்க முடியல. அப்புறமா இவங்கிட்ட சொல்லு, சீக்கிரமா வளர்ந்து எல்லார்கிட்டையும் பேச சொல்லு. பாட்டின்னு கூப்பிடுறதுக்கு எனக்கும் யாராவது வேணும்ல. பாத்து புடி.
இருங்க இருங்க இருங்க, இந்தாங்க இதை வாங்கிக்கங்க. ஐயா, பெயர் சூட்டுற விழா நல்லபடியா முடிஞ்சுது. சரி, நான் கிளம்புறேன். இந்த பிரசாதத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுங்க. வாங்க. சரிங்க, பண்ணித்தரேன். சரி, நீ பத்திரமா இரு. நான் கிளம்புறேன். வரேம்மா. நல்லதுங்க. கிளம்புங்க. சனு, இந்தாங்கக்கா, ஸ்வீட் சாப்பிடுங்க. மாமா, ஸ்வீட்ஸ். இன்னைக்கு நான் கொடுத்த இனிப்பு உங்களுக்கு கசப்பா இருக்கும். ஆனா என்ன பண்றதுக்கா, இத்தனை வருஷமா எனக்கு எவ்வளவு காரத்தை அள்ளி கொடுத்துருக்கீங்க. இங்க கொடு. எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். என் பையனோட பெயர் சூட்டு விட நல்லபடியா முடிஞ்சுது. என் பையனுக்கு அவன் பாட்டியோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு, கடவுளோட ஆசீர்வாதமும் கிடைச்சிருக்கு. இந்தா, எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடு. மாமா, அத்தை, மாமா, அக்கா, சித்தப்பாவோட குழந்தையோட சேர்த்து என் பையனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க அதை விரும்பல. ஏ வருண், எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடு. ஒருவேளை இவங்க அதை சாப்பிடலன்னா வெளியில இருக்கிற ஏழைங்களுக்கு கொண்டு போய் கொடு.